இன்றைக்கி அரோனாவுக்கு தான் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஃபீட் பண்ணது பயங்கரமாக அரோனா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிக்கன் எல்லாமே நம்ம கட் பண்ணி போட்டோம். 2 நாளாக சிக்கன் இல்லாமல் படாத பாடுபட்டு அரோனா ரொம்ப இதாகிடுச்சு. வாங்கிட்டு இருந்தப்போ என்ன சின்ன சைஸாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசாகிருச்சு பாருங்களேன். இந்த நம்ம அரோனாவுக்கு ஏதோ நல்ல பேராக நீங்களே ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். பயங்கர சைஸ் ஆயிடுச்சு. என் கண்ணையே பட்டுரு மாட்டுக்கு அவ்வளோ அளவுக்கு பெருசாகிருச்சு. நல்லா இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நம்மள ஃபஸ்ட்லாம் பக்கத்துலேயே வராது. இப்போ ஓரளவுக்கு பயங்கர இதாக இருக்குது, நல்லாவே இருக்குது. செம்ம அழகாக இருக்குது தெரியுங்களா. அழகாக ஃபீட் பண்ணது அவ்வளோ போட்டது எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் நிற்கிறோங்கிறதுக்காக அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது தவிர ரொம்ப சைஸ் ஆகிடுச்சு. ஏங்க ஒரு பிகாப் பேஸே ஃபுல்லாமே அப்படியே முழுங்கியிருக்கு, பின்ன சைஸ் வராதா? அங்கே பாருங்கள், நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம், செனகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம இப்போ அங்கே பக்கத்தில் போய் நின்று இப்போ பேசிகிட்டு இருக்கிறனால தான் அரோனா பக்கத்தில் ஃபீட் எடுக்க மாட்டேங்குது. அதுங்காட்டி இந்த செனகள்லாம் முடிச்சிட மாட்டேக்கு. நம்ம கொஞ்சம் தள்ளியே இது பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம அடுத்து என்ன ஃபிஷ்ஷு விடலான்னு நம்ம பேரட் இருக்குது. பேரட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கிறோம், பேரட் வாங்கி விடலாமான்னு. ஆனால் பேரட்டுக்கு ஏதோ ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தாகணும். நம்ம எல்லாம் ஆஸ்கர் விடலாமா? ஆஸ்கர் தான் நம்ம இருக்கணும் முன்னாடியே வச்சது. இல்லை பலூன் ஷார்க் விடலாமா? இல்லை என்ன தான் இது கூட ஆட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. நீங்கள் மறக்காமல் என்ன இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன அடுத்தது விடலான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம அரோனாவுக்கு நல்ல ஒரு பேர் வைங்க. உங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனிமேட்டு ரெகுலராக வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ என்னென்னா, இப்படி எடுக்கக்குள்ளே பின்னாடி பேக்ரவுண்டு மறைக்கலாமா இல்லை அது அப்படியே விடலாமான்னு இதாக இருக்குது. இதெல்லாம் பாரு, நம்ம ஒரு இதெல்லாம் வாங்குறதுக்கு இதுக்கு முன்னாடி மேலே நம்ம கண்ணாடி வைக்கலாமா அதுன்னு சொல்லிட்டு, இது ஒரு ஃபைபரில் வந்தது ஷீட்டு தான். அதனால் இந்த ஷீட்டே ஒரு மேலே ஒரு மூடியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது நம்ம ஃபில்ட்ரு, உங்களுக்கே தெரியும். நம்ம டாப் ஃபில்டரை வச்சுட்டு நம்ம இது ஃபுல்லாமே இங்கே ஃபுல்லாங்க எவ்வளோ இதாக இருக்குது. நம்ம உள்ளே மோட்டர் போட்டோன்னே இது வழியாக ஏர் வேஷன் தண்ணி இந்த ஹோஸ் வழியாக விழுந்தால் ஃபில்டர் ஆகி இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. இது கீழே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. இது பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு. அப்போ எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கு டேங்க்கு. இவ்வளோ பல இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ இதையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கு பாருங்களேன். இது ஃபில்டர் ஆகி கரெக்டாக இந்த ஹோல்ஸில் தண்ணி ரிட்டன் தான் உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு இதில் வாட்ரு ஃபுல்லாகி அப்படியே இதை ஃபுல்லாக இதில் ஃபில்டர் ஆகி இது கீழே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, அதுவும் ஃபில்டர் ஆகி இதில் உங்களுக்கு தண்ணி திருப்பியும் டேங்க்குள்ளேயே ஊற்றுது பாருங்களேன். செம்மையாக இருக்குது, நல்லாவே ரிசல்ட் வருதுங்க. பாருங்கள், ஒரு சின்ன இது கூட இல்லாமல் டேங்க் பயங்கரமாக இருக்குது. இது நம்ம இப்போ போட்டது, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கிறனால இருக்கும். மித்தப்படி வேறு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அது பாருங்களேன், அந்த இது நம்ம ஓஸு நல்லாவே இந்த இதோட கண்ணாடியோடு தான் எடுத்து விட்டோம். அது எங்கே அரோனா போய் முட்டியே அதை எடுத்து விட்டுருச்சாட்டுக்கு. ஆனால் ரொம்பவே இதாக இருக்குது, நல்லா இருக்குது, உட்காந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் டேங்க்கு வாங்கினதுலேருந்து இந்த டைம் தான் இந்த ஃபில்ட்ரேஷன்லாம் நல்லதாக யூஸ் பண்ணுவது. இப்போ ஏன் ஆஃப் பண்ணி வச்சேன்னா, நம்ம போட்ட ஃபீடு எல்லாமே பாதி இழுத்துட்டு போயிடுது. நல்லா வித்தின் அ செகண்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், வித்தின் அ செகண்டே வர ஆரம்பிச்சிடும். உடனே ஃபில்டருக்குள்ளே போய் எல்லாமே அடியில் இழுத்து உங்களுக்கு சீக்கிரமாக இதாகிடும். அதனால் நம்ம சிக்கன் இதுவும் கொடுத்தாவே அது போய் சிக்கிக்கிச்சுன்னா நம்மளுக்கு இதாக இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு சிக்கன் ஃபீட் பண்ணக்குள்ளே மட்டும் நம்ம ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பண்ணிடுறது. ஆஃப் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சு. அது எதுவுமே இல்லை இருங்க. அதுங்காட்டி இங்கே இருந்தது எல்லாமே அப்படியே அங்கே போயிடுச்சு, அது வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா அது ஃபுல்லாமே அது ஃபில்ட்ரு வேறு மாதிரி இருக்குங்க, பயங்கரமாக நல்லா இருக்குது. உங்களுக்கு வேறு எதுவும் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டும் கம்மி தான், ஒரு 1800 அந்த ரேஞ்சு தான் வருது. ஆனால் செம்மையாக நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம இது யோசிச்சு பாருங்களேன், நம்ம டேங்க்கில் சில்வர் அரோனா இருக்குது, இன்னொரு அல்பினோ அரோனாக்கு இது விட்டுறலாம். அல்பினோ அரோனா, பேரட்டு, ஆஸ்கரு, நம்ம அதான் க்ரீன் செனகல் தான் இருந்துச்சு, நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. அது எதனால் இறந்துச்சுன்னே தெரியாமல் அதுவும் இறந்துருச்சு. அது ரொம்ப மன கஷ்டம். அது எப்படி இறந்துச்சுன்னே தெரியும், நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அது இறந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம அடுத்தது பேரட்டு, ஆஸ்கரு, இது நிறைய நம்ம டேங்க் ஃபுல்லாக இப்போ ஃபிஷ்ஷாக இருந்தால். ஆனால் பட்ஜெட்டும் அதிகம்தான், மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது. வேறு என்ன விடலாம், கேட் ஃபிஷ் விடலான்னாலும் கேட் ஃபிஷ்ஷு இது முழுங்கிடும். இல்லை கேட் ஃபிஷ்ஷு சீக்கிரமாக பெருசாகி அரோனாவே முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எது ஒன்று அட்டாக் பண்ணும். என்ன விடுறதுன்னு தான் தெரில. நீங்களே என்ன விடுறதுன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம கேட்டிருக்கோம், ஷாப்லேயும் கேட்டிருக்கோம்.
அவங்க சண்டேக்கு மேலே அவங்க ரெடி பண்ணிக்கலான்னு இருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணணும். நம்ம வீடியோ கண்டினியூஸாக டெய்லி வந்துட்டுருக்கோம். மறக்காமல் பாருங்கள். அப்டேட்லேயே இருங்க. நானும் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு. பாய் காய்ஸ்.